திமுகவை விமர்சனம் செய்யும் பொழுது ரொம்ப நேரடியாக ரொம்ப தடாலா விமர்சனம் செய்யறாரு. ஆனா பிரதமர் அவர்களை சொல்லும் பொழுது மோடிஜி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஜி அப்படின்ற மாதிரி ரொம்ப மென்மையா விமர்சனம் பண்றாரு. ஸோ அப்ப கூட ஏதோ ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர அவங்க மேல தப்பு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, தமிழ்நாடு நிறைய அரசியலை பார்த்துருக்கு, அதனால எங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையா தான் சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா திமுக விமர்சனம் சொல்லும் பொழுது ரொம்ப அதிரடியா விமர்சனம் வைக்கிறாரு. அப்போ அந்த பாகுபாடு எதற்காக அப்படின்ற மாதிரியான கேள்வி. இப்போ பி டீம்னு சொல்ல வரீங்களா? அப்படிதான் குறிப்பிடுறாங்க சார். இப்போ இல்லை அதான் பி சொல்லுங்களேன், அதையும் சொல்லுங்கள், இவ்வளோ சொன்னீங்கல்ல அதையும் சொல்லுங்கள் பி டீம் அப்படின்னு. வேற வேலை இல்லை உங்களுக்கு, அதை மட்டும்தான் நீங்கள் சொல்ல முடியும். புரியுதுங்களா? பாசிசவாதிகள்னு உங்களை சொன்னதுக்கப்புறம் இதை விட கேவலமான ஒரு வார்த்தை இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் பாசிசவாதிகள்னு சொல்கிறார்கள்ல, உங்களுக்கு அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்குறாருல்ல, இங்கே நீங்கள் டென்ஷனாக இருந்தாலும் பரந்தூர் விமான நிலையமாக இருந்தாலும் எதிர்க்கிறாருல்ல, இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? இப்பவும் சொல்கிறோம், சிஏஏ எதிர்த்தாரு, அதில் மாற்று கருத்து இல்லை. நேற்று வக்பு திருத்த மசோதா கொண்டு வந்திருக்கீங்க, அதை எதிர்த்து முதல் தீர்மானமே அதுதான் பண்ணியிருக்கிறீங்க. புரியுதுங்களா? ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. மோடிக்கு வால் பிடிச்சு போகணும் அப்படின்னா இங்கே இஸ்லாமியர்களுடைய வெறுப்பாக தான் அவர் செயல்பட்டிருக்கணும். இன்னைக்கு ஆரம்ப காலகட்டத்தில இருந்து தன்னுடைய கட்சி துவங்கிய முதல் அவர் இப்போ அறிக்கையே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக சிஏஏக்காக எதிர்த்து குரல் கொடுத்தவர் தான் தளபதி அவர்கள்.